வணக்கம் எஸ்டிஎஃப். ஊருக்கு போயிட்டு வந்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. ஸ்பைசி தோசை பக்கம் போகவே இல்லை. ஸோ இன்னைக்கு நம்ம டின்னருக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டன்லோப் ஸ்ட்ரீட் மஸ்ஜிதுக்கு ஆப்போசிட்ல உள்ள ராயல் ஸ்பைசி தோசாக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எப்பவுமே உங்களோட புது வெரைட்டிஸை நம்ம தான் லான்ச் பண்றது வழக்கம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு என்ன புது வெரைட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மாஸ்டர்கிட்ட கேட்டதுக்கு இடியாப்பத்தில் சிக்கன் கொத்தும் சிக்கன் 65 சீஸ் தோசையும் இருக்குன்னு சொன்னாங்க. நான் பொரோட்டால தான் இது வரைக்கும் கொத்து கேள்விப்பட்டிருக்கேன். இடியாப்பத்தில் கொத்து நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஸோ அந்த டிஷ் ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடியாப்ப கொத்தும் சிக்கன் 65 சீஸ் தோசையும் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த இடியாப்ப கொத்து கொண்டு வந்து சர்வ் பண்ண பாக்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா ஹெவி குவான்டிட்டியா இருந்துச்சு. சேம் லைக் கொத்து பரோட்டா மாடல்ல இடியாப்பத்தோட சிக்கன் குருமா 65 பீசஸ் ஆனியன் டொமேட்டோ எல்லாம் போட்டு நல்லா குத்தி எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இந்த சிக்கன் இடியாப்ப கொத்து சுட சுட சாப்பிடுறதுக்கு சூப்பர் டேஸ்டா இருந்துச்சு. ஒரு பீஸ் வாங்கினீங்கன்னா 2 பேர் ஷேர் பண்ணிக்கலாம், அவ்வளவு குவான்டிட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களோட சிக்கன் 65 சீஸ் தோசைக்கு மேல சிக்கன் 65 சீஸையும் போட்டு அதனால வேக விட்டு ரோல் பண்ணி அதை காஜு கத்திரி ஸ்டைல்ல கட் பண்ணி கொண்டாந்துருந்தாங்க. சோ இதை நான் சாப்பிடும்போது குருமா எதுவுமே தொடாம சாப்பிடுறதுக்கே நல்லாவே இருந்துச்சு டேஸ்ட். ஆனா பிரவீன் வந்து இதுக்கு நான் சாஸ் ஊத்தி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சாஸ் ஊத்தி சாப்பிட்டாப்ல. சாஸ் தொட்டு சாப்பிடுறதுக்குமே இதோட டேஸ்ட் வெறித்தனமா இருந்துச்சு. வேற மாதிரி கிவ்அவே கொடுத்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. இந்த சூப்பரா இருக்க இடியாப்ப கொத்தையும் சீஸ் 65 தோசையும் ஒரு 2 பேருக்கு கிவ்அவே கொடுக்கலாம்னு இருக்கேன். சோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதுல இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போய் வணக்கம் எஸ்டிஎஃப்னு ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. கமெண்ட் பண்றவங்கள 2 பேரை செலக்ட் பண்ணி கமிங் சண்டே அவங்களுக்கு இந்த 2 ஃபுட்டையும் கிவ்அவே கொடுக்க போறேன். உடனே கிளம்பிடுறேன். வீடியோ மறக்காம லைக் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க மக்களே. தேங்க்யூ. அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.